Hi friends, welcome back to my channel. I hope everyone doing well. And actually இது வந்து ஒரு சூப்பரான vlog. நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் வந்து கோயிலுக்கு சாமி கல்யாணம், அதனால் வந்து நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஊரில் வந்து கல்யாணம் தாண்டி பாரதம் போட்டிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு வந்து இந்த பாரதம் எல்லாம் நாடகம் நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை டிவியில் பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது, அந்த மாதிரி கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் டிவியில் பார்க்குறதோட எனக்கு ரியலாக நேரில் பார்த்தா தான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து லைக் 70-80% ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரதம் மட்டும் தான் இருக்கும். அண்ட் இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் போட போகிறேன். பார்ட் 1 தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ட் 2ல் தான் என்னோடய சாமி கல்யாணத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஒசூர்லேருந்து ஊருக்கு போய் அங்கே என்னென்னலாம் பண்ணுறேன், அண்ட் பாரதம் எப்படிலாம் ஃபன்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாடக நிகழ்ச்சி, பாரதம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒசூரில் தான் இருக்கேன். ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து கரெக்டாக நாங்கள் போன உடனே நாங்கள் இன்றைக்கி வந்து பாரதம் பார்க்க தான் போகிறோம். அண்ட் இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் பார்க்க போகிறோம். அண்ட் நைட்டு ஃபுல்லாக இது ஒன்றும் லைக் மிட் நைட்டில் முடிய போகிறது கிடையாது. லைக் நைட் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா விடிய காலையில் 6 மணி, லைக் 6 ஆர் 8 AM அந்த மாதிரி வரைக்குமே போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி. அவங்க எந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்கன்றது வந்து அங்கே நாடக குழுவோட அந்த ஸ்கிட்டில் ஆக்ட் பண்ணுற பீப்புள்ஸ் பொறுத்து தான் இருக்குது. அந்த ஸ்டோரி பொறுத்துமே அந்த டைம் வந்து ரொம்ப வேரி ஆகும். அண்ட் இன்றைக்கான டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த நாடகத்தோட பேர் வந்து மறந்துட்டேன். ஏதோ ஒரு கல்யாணம்னு சொன்னாங்க, பட் ஐ ஃபர்காட் தட். லைக் நான் ஸ்டோரி மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ண. என்னென்னா ஒரு அண்ணன் தங்கச்சி, அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அந்த அண்ணன் வந்து ஒரு நாட்டோட மன்னன். அது வந்து ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அந்த அண்ணாக்கு கல்யாணம் ஆகுது. அண்ணின்னு ஒருத்தவங்க உள்ளே வராங்க. ஸோ அவங்க தங்கச்சி, இது 2 பேராக இருக்கிறது 3 பேராக மாறுறாங்க. அண்ணா, அண்ணி, தங்கச்சின்ட்டு. ஸோ இந்த 3 பேர் வந்து அண்ணன் இப்போ தங்கச்சியை வந்து கட்டி கொடுக்கணும். ஸோ அவர் வந்து வேறு நாட்டு மன்னன், அதாவது நல்ல பையனாக தாய் இல்லாத பிள்ளையே நல்லவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து வேறு ஒரு நாட்டு மன்னனுக்கு வந்து தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது மெயின் கான்செப்ட் கிடையாது. இனிமேல் வரப்போகிறது தான் மெயின் கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டு மன்னனை வந்து அவங்க அண்ணா பார்த்து நல்லவங்கன்னு சொல்லி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஸ்மூத்தாக போகும். பட் அந்த தங்கச்சி தான் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வரதட்சணை இல்லை சீதனை இந்த மாதிரி டவுரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போவாள். ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து அவங்க அண்ணனா கொடுக்கறது கிடையாது. அவங்க அண்ணா இவளாம் வந்து கேட்பாள். அதுதான் மெயின் மேட்ரே இதில் தான் இருக்குது. ஸோ அவள் என்னென்னலாம் கேட்குறான், எதெல்லாம் கேட்குறான், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் அவள் போய் கேட்குறான்றதுல தான் அதில் மேட்ரே இருக்குது. ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க அண்ணனும் வந்து எதுக்குமே நோ சொல்லவே மாட்டார். கடைசியில் அவள் வந்து அவங்க அண்ணனாவே கேட்பா. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னையும் உனக்கு கொடுக்க முடிந்தால் நான் வந்து கொடுப்பேன், பட் அது முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி போகும்போது அன்னிக்காரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அண்ணாவை கல்யாணம் பண்ணவங்க, அவங்க என்ன சும்மாவாக இருப்பாங்க சொல்லுங்கள். அவங்க வந்து என்னென்னா லைக் நார்மலாக இருக்கிறத எடுத்துகிட்டு போனால் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க பட் என்ன கேட்பாங்கன்னா, தலை வர சீப்பில் இருந்து ஒன்று விடாமல் கேட்பாங்க. 1000 மாடு அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் கேட்பாங்க. அதுக்கு அந்த அண்ணியா கேரக்டர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கெட்ட வார்த்தைகள் வந்து இருக்கும். பட் அது எவ்வளோ அழகாக ஃபன் வேல சிரித்து நல்லா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கெட்ட வார்த்தைகள் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அந்த இதில் வந்து ஹைலைட்டே அந்த அண்ணியார் கேரக்டர் தான் ரொம்ப ஹைலைட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. அவங்க தான் மெயின் ரோலே ப்ளே பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு ஃபன்னாகவும் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற மாதிரியும், ஆனால் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அண்ணா வந்து அம்மா இல்லாத பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு வேறு ஒருத்தவங்க போகும்போது எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொல்லி கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்துட்ருப்பாரு. அவர் அவங்களோட ஒய்ஃபை பற்றி நினைக்க மாட்டார். இவரும் வந்து ஏம்மா இங்கே வாம்மா, என் தங்கச்சி இது கேட்குறா, இதை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி இவரும் அவங்க மனைவிக்கிட்ட ஆர்டர் பண்ணுவார். அவங்களும் வந்து கொடுத்துருவாங்க. இவன் எதுவுமே விட்ட வைக்க மாட்டாங்க, எந்த அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த பொண்ணு கடைசியில் அவங்க புகுந்த வீட்டுக்கு அவங்க கணவரோட போயிடுவாங்க.
திரும்பவும் ரிட்டர்ன் அண்ணா வீட்டுக்கு ஒரு வாட்டி வருவாங்க. அவங்க குழந்தைங்களோட வருவாங்க. லைக் 5 குழந்தைன்னு நெனைக்கிறேன். வரும்போது அப்ப அந்த அண்ணி அந்த குழந்தைங்கள என்ன பண்றா? எப்படி டார்ச்சர் பண்றா? நாத்தனார எப்படி டார்ச்சர் பண்றா? கொடுமை பண்றா? அந்த குழந்தைங்கள வந்து கிணத்துல தள்ளி விடுறாங்களோ என்னமோ அந்த ஃபைனல் எண்டிங் முடியும். ஸோ இதுதான் கதை. ஸோ இத வந்து விடிய விடிய எடுத்து போனாங்க. ஆக்சுவலி இந்த மெயின் கதை வந்து கிளைமேக்ஸ் வந்து இயர்லி மார்னிங் ஒரு 3:00 தான் வந்து அந்த கிளைமேக்ஸே வரும். 3 ஆர் 4:00 தான் வந்து அவங்க இதுவே பண்ணுவாங்க. நாங்க அதுவரைக்கும் விடிய 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 அந்த கதைய நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த மாரி தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாடகம் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து எங்களோட டெய்லியுமே நாடகம் போடும். எங்க ஊர்ல வந்து நாடக நிகழ்ச்சி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதுவும் 10 நாளோ, 15 நாளோ அது கணக்குப்படி எவ்வளோ நாள் அவங்க நடத்துறாங்களோ, அந்த அளவுக்கு அந்த நாள் கணக்குப்படி நடத்துவாங்க. இது வந்து எல்லா வருஷத்துக்குமே ஒரு முறை ஏப்ரல் டைம்ல இல்லைன்னா வந்து மே டைம்ல நடத்துவாங்க. மே தான் மோஸ்ட்லி நடத்துவாங்க. இந்த ஏப்ரல் எண்டிங் டு மே ஸ்டார்ட்டிங் மாரி. பட் இந்த வாட்டி ரொம்ப டிலே ஆகி ஜூன்ல வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ரொம்ப சூப்பர்வா ஃபன்னா இருந்துச்சு. பட் எனக்கு லாஸ்ட் டைம் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. அண்ட் இதில வந்து கோமாளியா ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருப்பாங்க. அவர் வந்து செம்மையா இது பண்ணுவாங்க. பட் இப்போ வில்லேஜ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, பஃபன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பஃபன் கேரக்டருமே இதில வந்து ரொம்ப மெயின் தான். ஏன்னா அவரும் சிரிக்க வைக்கிறதுக்கு அண்ட் நிறைய அடியெல்லாம் வாங்குவார் சாட்டையில. ஸோ சூப்பரா இருக்கும். பாருங்க. எனக்கு ஐடியா இல்ல உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்குமா? இல்லை எப்படி நீங்கள் கொண்டு போவீங்கன்னு சொல்லிட்டு. பட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை புதுசாக இருந்தாலும் எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா சாமியோட திருக்கல்யாணம் தான் பார்ப்பீங்க. ஸோ எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாமே வந்து பொண்ணு வீட்டார் சைடு. சாமி கல்யாணத்தில் நாங்கள் வந்து பொண்ணு வீட்டார் மொய் கொடுப்போம். அதுவும் நான் வந்து பார்ட் 2ல வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் வந்து அவ்வளோதான். இந்த தான் மெயின் கதை. ஸோ பார்ட் 1 வந்து பாரதம் பார்ப்பீங்க. பார்ட் 2ல வந்து நெக்ஸ்ட் டே பாரதமும் அண்ட் தென் திருக்கல்யாணமும் சேர்ந்து பார்ப்பீங்க. செம்மையாக இருக்கும். ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து யாரெல்லாம் பார்க்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா பார்ப்பாரு. மக்கள் சேனலில் வந்து போடுவாங்க. பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் வாட்சிங் டிவி. டிவியில் வந்து இந்த ஒரு நாடக நிகழ்ச்சி பார்த்தாங்கன்னா இப்படி பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவேன். பட் நேரில் அது நடக்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் இந்த நாடகத்தில் நடிக்கிற எல்லாருமே ஆண்கள் தான். பெண்கள் கிடையவே கிடையாது. எல்லாருமே சூப்பராக நடிப்பாங்க. அவங்க அந்த கேர்ள் ட்ரெஸ் போட்டுட்டு புடவை கட்டிட்டு வந்து நடித்தாங்கன்னா, கேர்ள்ஸ் நடிச்சா கூட அந்த அளவுக்கு வந்து பக்காவாக நடிக்க முடியாது. உண்மையாகவே அவங்க அழகாக சாரீ கட்டிட்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ காய்ஸ் ஊருக்கு வந்தோம். வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் மாம்பழம்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் ரெடி ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கோம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லி அங்கே போனால் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்போ நாடகம் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டக்கு முன்னாடி உட்காந்து பார்க்குற மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை எல்லாம் ஆக்குபை பண்ணிடுவாங்க. நான் எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். ஓகேங்களா?
யாழினி சரி யாழினி யாழினி இங்க வா சாமி கும்பிடு அன்னைக்கு கொடுத்துறாங்க அன்னைக்கு
நான் இங்க இருந்தா அங்க இருந்தா பின்னாடி ஏய் எந்திரிடி 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 தப்பு